வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மண்டே ஸ்பெஷல் சிவனோட ரீடிங் தான் பார்க்க போறோம். சிவபெருமான் பரமசிவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளெஸிங்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். இது ஆஸ் யூஷுவல் நம்ம டியூஸ்டே முருகர் ரீடிங் பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி தான், அதே 6 கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. எனக்கும் 6 நம்பருக்கும் என்ன ராசின்னு தெரியல, 6 கார்ட்ஸ் தான் வருது. ஸோ இது என்னோட ஃபேவரட் நம்பர் கூட கிடையாது 6ங்கிறது. பட் அந்த 6 கார்ட்ஸை தாண்டி வேற எதுவும் எனக்கு வர மாட்டேங்குது. ஓகேவா? ஓகே, இப்போ சிவனோட பிளெஸிங்ஸ் என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். இதை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு நிறைய பேருக்கு இது பொருந்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கணேஷ் வந்திருக்காரு. ஒரு நியூ ஸ்டார்ட் உங்க லைஃப்ல இந்த மே மந்த்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது தொழில் சார்ந்து இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது உறவு சார்ந்து இருக்கலாம். வீட்டில் வரன் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா எங்கேயாவது நீங்க புதுசா வேலையில ஜாயின் பண்ணிருப்பீங்க, இல்ல வெளியூர் வெளி மாநிலம் ஏதோ ஒரு புது தொடக்கம் உங்க வாழ்க்கையில இருக்குன்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. ஒரு நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. உங்களோட மனம் கூட ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ இது எந்தவித தயக்கம் பயம் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஏதாவது தொடங்குறதா இருந்தால் தொடங்கலாம். ஓகே, சிறு தொழில் தொடங்கக்கூடிய நபர்களாக இருந்தால் தொடங்கலாம். இல்லை வேற ஏதாவது ஒரு புதுசா ஒரு விஷயம் நான் பண்ண போறேன், இது என் வாழ்க்கையில ரொம்ப என்னோட வாழ்க்கையை ரொம்ப அர்த்தமா ஆக்கும் அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணலாம். நல்லா இருக்கு, எந்த வித பயமும் வேணாம். கணேஷ் இருக்கார். ஸோ அவர் அவங்கள வழி நடத்துவார். அந்த ஒரு தயக்கம் இப்போ சில நேரங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் விட்டுடுங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். முடிஞ்ச நீங்கள் வளர்பிறை சதுர்த்திக்கும் தேய்பிறை சதுர்த்திக்கும் விரதம் இருங்க, அது இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ கணேஷோட பிளெஸிங்ஸ் நல்லாவே இருக்கு. இது இந்த டெக்கோட, இப்போ நம்ம சிவன் டெக் தானே பார்த்துட்டு இருக்கோம், இதோட ஃபர்ஸ்ட் கார்டு ஷஃபில் பண்ணி எடுக்கும் போது இது வந்திருக்கு. ஸோ ஒரு பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி நல்லா இருக்கு. உங்க வாழ்க்கை இதுக்கு மேல நல்லா இருக்கும். கணேஷை கெட்டியா படிச்சுக்கோங்க. நம்ம சிவன் ரீடிங் தான் பாக்குறோம், பட் கணேஷோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு அற்புதமா இருக்கு. ஓகேவா? இன்னும் சில பேருக்கு இப்ப நீங்க இந்த ரீடிங் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதுக்கு மேல வர வழியே இல்லை. ஒரு சந்தில போய் நம்ம முட்டிக்கிட்டா அப்படி இருக்கும், எந்த வித வழியும் இல்லப்பா, இப்ப என்ன எங்க கொண்டு போய் இது நிறுத்துமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம், ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இதை கடந்து என்ன போவேனா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கலாம். இல்லை ஒரு பெரிய விஷயங்கள் ஒரு முட்டுக்கட்டை போட்டு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிவபெருமான் கொடுக்குற ஒரே விஷயம் இல்லை, அதெல்லாம் தவிடு பொடியா போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. யாருமே உங்களை நிறுத்தி வைக்க முடியாது. ஓகேவா? சில விஷயங்களை நீங்க தொடங்கணும்னாலும் சரி, சில விஷயங்களை விட்டு விலகணும்னாலும் சரி. இப்போ நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் கணேஷ் கார்டில் வந்தது ஒரு புதிய தொடக்கம். ஓகே, ஒரு புதிய தொடக்கம்ங்கிறதே ஒரு சில விஷயங்களை நம்ம விட்டு விலகி நம்ம வாழ்க்கைக்கான ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி போறது தான். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க பண்றீங்கன்னா கண்டிப்பா அதுல சில தடைகள் வரலாம். பயப்படாதீங்க, அந்த தடைகள்லாம் நீங்க தவிடு பொடி ஆக்கக்கூடும். சிவபெருமானோட அருள் இருக்கு. இந்த வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, ஏதோ ஒரு வழி இருக்கு, அது நீங்க கண்டுபிடிங்க. கண்டிப்பா அந்த வழி உங்களுக்கு ஒரு நல்ல பாதையை கூட்டி செல்லும். சரியா? ஸோ கவலை வேண்டாம், எது ஒண்ணுமே எங்கேயுமே முடிஞ்சிடாது. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு முடிகிற இடத்துலையும் ஒரு தொடக்கம் இருக்கும்னு கடவுள் சொல்வாங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்களோட வாழ்க்கை இனிமேதான் ஒரு அழகான தொடக்கத்துக்கு நோக்கி போக போகுது. சரியா? ஸோ சூப்பரா இருக்கு. உங்களோட 7 சக்ராஸ் குண்டலினி 7 சக்ராஸுமே நீங்க ஹீலிங் பண்ணிக்கிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். முடிஞ்சா ஹீலிங் எடுத்துக்கோங்க. நீங்களே கூட பண்ணிக்கலாம், யூடியூப்பை பார்த்து பண்ணிக்கலாம், இல்லை யாராவது ஹீலர் தெரிஞ்சா நீங்க அவங்க கிட்ட போய் உங்களோட 7 சக்ராஸ் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப சுலபம், இதுல எந்த கஷ்டமும் கிடையாது. ஓகேவா? எஸ், இன்னொரு விஷயம், உங்க ஃபேமிலியும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சரி, உங்க வேலை சார்ந்தும் சரி, சில இடங்களை நோ சொல்ல கத்துக்கோங்க. எல்லா வேலையும் நீங்களே தலையில எடுத்து போட்டுட்டு செய்யாதீங்க. ஓவர் பர்டன் ஆயிருக்க மாதிரி சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு சுமை தாங்கி எப்படி இருப்பாங்க? அவங்களோட சந்தோஷம், அவங்களோட மகிழ்ச்சி எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஏதோ வாழணுன்ற மாதிரி இருக்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம். உனக்கான ஒரு ஸ்பேஸ் நீ எடுத்துக்க, உனக்கான ஒரு டைம் நீ எடுத்துக்க, உன்னை நீ பார்த்துக்க, ஒரு செல்ஃப் லவ் நீ கொடுத்துக்க அப்படின்னு சிவபெருமான் கொடுக்குறாரு. மெசேஜ் உங்களுக்கு பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க. முக்கியமா சில நேரங்களில் மனசு வெறுத்து போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வேண்டாம். ஓகே, நீங்க உங்களை எவ்வளோ மகிழ்ச்சியா வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ மகிழ்ச்சி ரெட்டிப்பாகும். எப்போதுமே ஏதோ ஒண்ணுமே நீங்க சந்தோஷமா செய்ய உங்களுக்கு உற்சாகம் அதிகமா இருக்கும். உற்சாகம் இருந்தா மன நிம்மதி அதிகமா இருக்கும். ஸோ சுற்றுப்புற சூழ்நிலையும் நல்லா இருக்கும். இப்ப சிவபெருமான் சொன்னாரு, இதுல நீ ஓவர் பர்டன் எடுத்துக்காத, அதிகப்படியான வேலையை நீ தலையில தூக்கி போட்டுக்காத அப்படின்றாங்க. இன்னொரு கார்ட்ஸ்ல இதே கார்ட்ஸ்ல தான் வருது. அது எப்படி தெரியுமா வருது? சில நேரங்கள்ல உன் குடும்பத்துக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போ, சூழ்நிலைகள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. ஸோ இது பாத்துக்கோங்க, இது ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்கிற மாதிரி தெரியும்.
பட் ஏதோ ஒரு விஷயம் உள்ள இருந்து பார்த்தா உங்களுக்கு சரியா இருக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படின்னா, ரொம்ப சுயநலமா உன்னோட சுயநலம் சார்ந்து இல்லாம குடும்பத்துக்காகவும் சில விஷயங்களை நீ அனுசரிச்சுட்டு போனா அது உன் வாழ்க்கை சிறக்க வழிவகுக்கும். அதே நேரங்கள்ல தேவையில்லாத வேலை, தேவையில்லாத சிந்தனை, யாரை அகற்றணுமோ அவங்களெல்லாம் அகற்றிடுங்க. இந்த 2 சைடும் வந்திருக்கு. ஓகே, ஒரு விஷயத்த அகற்றணும், ஒரு விஷயத்த நீ செஞ்சுதான் ஆகணும். நமக்குன்னு ஒரு கடமைகள் இருந்ததுன்னா அதை நீ மறுக்காம செஞ்சிடணும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ சில விஷயங்களை சேர்க்கறதையும் உங்களோட பொறுப்பு, சில விஷயங்களை ஒதுக்குறதும் உங்களோட பொறுப்பு. 2 விஷயங்கள். ஓகே, ஒரு கல் எப்படி சிற்பமாகுது, அந்த கல்லில் இருக்கிற வேண்டாத விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு அது ரொம்ப அழகான சிற்பமா இருக்கும். அது போலதான் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத ஆணிகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து உங்களோட சுமையை குறைச்சிக்கோங்க. இவங்களெல்லாம் நான் கண்டிப்பா பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கான ஒரு கடமை இருக்கும்ல, அவங்களும் இன்னும் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஓகேவா? புரிந்ததா? எஸ். இன்னும் லாஸ்ட் கார்டு வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. உங்களோட த்ரோட் சக்ரா. ஓகேவா? ஸோ அது ரொம்ப அழகா சிவபெருமான் கிளென்ஸ் பண்ணி விடுறார். ஸோ உங்களால இனிமே உங்களுக்கு தேவையான விஷயங்களை பேச முடியும். தங்கு தடை இல்லாமல் பேச்சாற்றல் ரொம்ப சிறப்பா இருக்கும். பேச வேண்டிய இடத்துல கரெக்டா நியாயமா உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன வேணுமோ, எது சரியோ நீங்க அதை கரெக்டா பேசுவீங்க. இது நாள் வரைக்கும் மனசுக்குள்ள பூட்டி பூட்டி புழுங்கி வச்ச விஷயங்கள் எல்லாம் இனிமே கிடையாது. இனிமே எப்படி ஒரு தயக்கமே இல்லாம சூப்பரா உங்க மனசுல பட்ட விஷயங்களை ஃபில்டர் பண்ணி கரெக்டா பேசுங்க. எந்தவித பயமும் வேண்டாம். உங்களுக்கு நியாயம்னு சில விஷயங்கள் படுதுன்னா நீங்க தைரியமா பேசலாம். ஸோ உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப சூப்பரா இருக்கு. இது ஸ்டூடெண்டா இருந்தா சூப்பரா இருக்கும். இன்டர்வியூக்கு போறீங்கன்னா அங்கேயும் சூப்பரா இருக்கும். ஸோ ஒரு பேச்சாற்றல்ங்கிறது மாஸ் இருக்கு. ஸோ சிவபெருமானோட பிளெஸிங் சூப்பரா இருக்கு. முடிஞ்சா மெடிடேஷன் பண்ணுங்க. வலியே இல்லைங்கிற இடத்துல எல்லாம் வலி பிறக்க வாய்ப்புகள் இருக்கு. 7 சக்ராஸ் ஹீலிங் மட்டும் எடுத்துக்கோங்க. 7 சக்ராஸ்மே ஹீலிங் எடுத்துக்கோங்க. அது அதை விட சூப்பரா இருக்கு. ஆனா த்ரோட் சக்ரா இப்போதைக்கு பிரசன்ட் சிச்சுவேஷன்ல உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கு. நான் சொன்ன மாதிரி சில விஷயங்களை ஒதுக்க கத்துக்கோங்க, சில விஷயங்களை கொஞ்சம் அனுசரிச்சு போக கத்துக்கோங்க. இதுதான் சிவபெருமான் உங்களுக்கு கொடுக்குற பிளெஸிங்ஸ். ஸோ இது எத்தனை பேருக்கு பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க தவிர்த்துருங்க. ஓகேவா? தேங்க்யூ.